12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி 1.1 4வது கணக்கு பார்க்குறோம். a ஈக்குவல் டு 5 3 -1 -2 எனில் a ஸ்கொயர் ஈக்குவல் a ஸ்கொயர் -3a -7 i2 ஈக்குவல் டு 0 அதாவது 0 என காட்டுக அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இதன் மூலம் a இன்வர்ஸை காண்க. கொடுக்கப்பட்டுள்ள மதிப்பை 0ன்னு நம்ம நிறுவணும். அதை நிறுவிட்டு a இன்வர்ஸோட மதிப்பு கணக்கிடணும். a ஸ்கொயர் முதல்ல கணக்கிடலாம். a ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? a இன்ட்டு a. a என்ற அணியை 2 முறை எழுதலாம். 5 3 -1 -2. திரும்ப அதே அணியை எழுதுகிறோம். 5 3 -1 -2. இதை அணி பெருக்கல் செய்கிறோம். அணி பெருக்கல் எப்படி கொடுப்போம்? முதல் அணியின் முதல் நிறையை எடுத்துட்டோம்னா இரண்டாவது அணியின் நிரல்களை ஒன்னொன்னையும் பெருக்குவோம். அப்போ 5 3 அப்படிங்கிற முதல் நிறையோட இரண்டாவது அணியின் 2 நிரல்களையும் பெருக்குவோம். ஃபர்ஸ்ட் நிறையை பெருக்கிறப்ப நிரலை பெருக்கிறப்ப 5 பெருக்கல் 5 25. இரண்டாவது உறுப்போட இரண்டாவது உறுப்பு 3 -3 -3. அடுத்து இரண்டாவது நிரலை பெருக்கி எழுதுறப்ப அடுத்த உறுப்பாக அதை எழுதுவோம். 5 பெருக்கல் 3 15. இரண்டாவது உறுப்போட இரண்டாவது உறுப்பு 3 -2 -6. அடுத்து இரண்டாவது நிறைக்கு வரும். முதல் அணியின் இரண்டாவது நிறையோட இரண்டாவது அணியின் உறுப்புகளை பெருக்கி எழுதுகிறோம். -1 பெருக்கல் 5 -5 -2 -1ங்கிறப்ப +2. -1 பெருக்கல் 3 -3 -2 பெருக்கல் -2 +4. இதை சுருக்கி மதிப்பெண்ணான்னு எழுதிடலாம். 25 -3ஓட மதிப்பெண்ணை 22. 15 -6 9. -5 +3 -3 இங்கே 1. a ஸ்கொயர் கணக்கிட்டுட்டோம். அடுத்து நமக்கு என்ன தெரியணும்? i2 அப்படிங்கிறது என்னன்னு தெரியும். i2 அப்படிங்கிறது ஒரு அலகு அணி. 2 பெருக்கல் 2 வரிசையுடைய அலகு அணி. அப்போ அதை அந்தந்த இடத்துல எழுதிடலாம். ஸோ இப்போ a ஸ்கொயர் -3a -7 i2ஓட மதிப்பு நம்ம 0 அணின்னு காட்டணும். a ஸ்கொயரோட மதிப்பு 22 9 -3 1. -3 a என்ற அணியை எழுதுகிறோம். ஏயில் இருக்கக்கூடிய உறுப்புகள் என்ன? 5 3 -1 -2. -7 i2 அலகணி என்ன? 1 0 0 1. -22 9 -3 1. முதல் அணி அப்படியே எழுதிட்டோம். அடுத்து இரண்டாவது அணியில் இருக்கக்கூடிய உறுப்புகள் வெளியில் இருக்கக்கூடிய 3ஆல பெருக்கி எழுதிடலாம். அப்படி 3ஆல பெருக்கி எழுதிட்டோம்னா மைனஸ் குறி அப்படியே கொடுத்துட்றோம். 3 பெருக்கல் 5 15 -9 அதாவது +9. 3 பெருக்கல் 3 9. 3 பெருக்கல் -3 -3. அடுத்து 3 பெருக்கல் -2 -6. 3ங்கிற எண்ணால் மட்டும் பெருக்கி இருக்கிறோம். வெளியில் இருக்கக்கூடிய மைனஸ் குறி நமக்கு அப்படியே இருக்கு. அடுத்து பார்த்துட்டோம்னா 7ஆல பெருக்கி இந்த மதிப்பு எழுதுகிறோம். 7 1 பெருக்கல் 7 7 0 0 1 பெருக்கல் 7 7. இப்போ சமன்பாடு இந்த அணிகளில் இருக்கக்கூடிய மதிப்புகளை கூட்டல் இருந்ததுன்னா கூட்டிடலாம், பெருக்கல் இருந்ததுன்னா பெருக்கி, அதாவது கூட்டலில் இருந்ததுன்னா கூட்டிடலாம், பெருக்கல் இந்த அணியில் இந்த அணிகளை நம்ம கூட்டி மதிப்புகளை எழுதிடலாம். 22 முதல் உறுப்பு. இரண்டாவது அணியில் இருக்கக்கூடிய முதல் உறுப்பு என்ன? 15. வெளியில் இருக்கக்கூடிய குறி மைனஸ் குறி இருக்கு, அப்போ -15. மூன்றாவது அணியில் 7, வெளியில் மைனஸ் இருக்கிறதுனால -7ன்னு கொடுத்துடலாம். அடுத்து இரண்டாவது உறுப்புக்கு வரும் 9 9, வெளியில் மைனஸ் இருக்கிறதுனால -9, இங்கே -0. அடுத்த உறுப்பு -3 -3ன்னு இருக்குது, வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னவாகும்? +3 -0. அடுத்த உறுப்பு 1 -6ன்னு இருக்குது, மைனஸ் பெருக்கல் மைனஸ் என்னது? +6ன்னு வந்துடும், இங்கே -7. இதை சுருக்கி என்ன மதிப்புன்னு எழுதிடலாம்.
-15ஐயும் -7ஐயும் கூட்டிட்டோம்னா ரெண்டுமே மைனஸில் இருக்குது. அப்போ கூட்டுறப்ப -22 +22 -22 அப்படிங்கிறப்ப மதிப்பு என்னது 0. 9 - 9 0, -3 + 3 0, 6 + 1 7, 7 - 7 என்னது 0. அப்போ இது 2 × 2 வரிசையுடைய ஒரு பூஜ்ஜிய அணி ஆகும். ஏன்னா நிறுவ சொல்லி கேட்டிருக்கிறாங்க. therefore a² - 3a - 7i2 = இதனுடைய மதிப்பு என்னன்னு காட்டுறோம், ஒரு பூஜ்ஜிய அணி O2 என நிறுவப்பட்டது. முதல்ல கேட்டிருக்கக்கூடிய நிபந்தனையை நம்ம எழுதிட்டோம். அடுத்து இந்த நிபந்தனையை பயன்படுத்தி எதனுடைய மதிப்பு கணக்கிடணும், A இன்வர்ஸோட மதிப்பு கணக்கிடணும். அந்த மதிப்பை கணக்கிடுறதுக்காக ரெண்டு பக்கமும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு A இன்வர்ஸால், அதாவது இந்த இடத்துல முதல்ல என்ன செய்யலாம்னா A² இருக்கட்டும், -3a. அலகணி இருக்கக்கூடிய உறுப்பை மட்டும் -7i2வை வலது பக்கம் கொண்டு போயிடலாம், +7i2 மல்டிப்ளையிங். எதனால் மல்டிப்ளை பண்ணலான்னா ஒரு A இன்வர்ஸால் இதை பெருக்கலாம். அப்போ A² × A இன்வர்ஸ் -3 A இன்வர்ஸ். ஒவ்வொரு உறுப்பையும் A இன்வர்ஸால் பெருக்குவோம். 7i2 × A இன்வர்ஸ். இப்போ இந்த இடத்துல AA அப்படிங்கிறது கீழே அடிமானம் சமமாக இருக்கிறதுனால மேலே அடுக்குகளை நம்ம கூட்டிடலாம். 2 - 1 அப்படின்னா மதிப்பு என்ன, 1. அப்போ A⁻1னா 1. A இன்வர்ஸ். A இன்வர்ஸ் அப்படிங்கிறது எதற்கு சமம்னா ஐக்கு சமம். அப்போ இந்த இடத்துல ஐன்னு கொடுத்துடலாம். I 7. ஒரு அலகு அணியோட எந்த ஒரு உறுப்பு பெருக்கினாலும் நமக்கு மதிப்பு என்ன வரும்னா A இன்வர்ஸ் தான் வரும். நம்ம கணக்கிட வேண்டியது என்ன அப்படின்னா A இன்வர்ஸோட மதிப்பு கணக்கிடணும். அப்போ A இன்வர்ஸ் இருக்கக்கூடியதை இடது பக்கம் மாற்றி எழுதிக்கலாம். 7 A இன்வர்ஸ் = A - 3i. A இன்வர்ஸோட மதிப்பு தான் வேணும் அப்படிங்கிறப்ப பெருக்கல்ல இருக்கக்கூடிய 7 கீழே கொண்டு வரோம், வகுத்தல் எழுதிடலாம். ப்ராக்கெட்டில் A - 3i. அப்போ A - 3i என்னான்னு கணக்கிட்டுட்டு இதில் பிரதியிடலாம். A - 3i. ஏவோட மதிப்பு 5, 3, -1, -2. -3i 2 × 2 வரிசையுடைய அலகு அணியை எழுதிடலாம். 1 0 0 1. 5, 3, -1, -2. மூணால பெருக்குவோம். 3 0, 3 × 0 0, 3 × 1 3. இதை கூட்டி மைனஸ் பண்ணி எழுதிக்கலாம். முதல் அணியில் இருக்கக்கூடிய முதல் உறுப்பு என்ன, 5. அடுத்த அணியில் 3, வெளியில் இருக்கக்கூடிய மைனஸால் பெருக்கிறப்ப -3, 3 - 0, -1 -0, -2 -3. ஐந்து -3 2, 3, -1, -2, -3, -5. இது எதனுடைய மதிப்பு, A - 3i. இதை A இன்வர்ஸ் = 1/7 × A - 3iல பிரதியிடலாம். therefore A இன்வர்ஸ் = 1/7 2 3 -1 -5. இது தேவையான மதிப்பாகும். Thank you.